வெளிநாட்டு பெண் சுற்றுலா பயணியிடம் தவறாக நடந்து கொண்ட நபர் என்ன நடந்தது தெரியுமா? உலகராணி போட்டியில் கலக்கும் இலங்கை அழகி. சாணக்கியனின் வீடு சென்று ஜனாதிபதி அனுர கூறிய விடயம். பாலைவனமாக மாறப்போகும் யாழ்ப்பாணம் எச்சரிக்கும் அமைச்சர். கொழும்பில் அரசுக்கு எதிராக சுமந்திரன் நாமல் திடீர் சந்திப்பு. கண் திறந்த விநாயகர் சிலை வவுனியாவில் அதிசயம். தமிழர் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் இருவர் கைது. இனி தொடர்வென விரிவான செய்திகள். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இலங்கைக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் நிலையில் வெளிநாட்டு பெண் சுற்றுலா பயணி ஒருவரிடம் அருகம்பேயில் நபரொருவர் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. குறித்த சம்பவம் அருகம்பே பாசிக்குடா செல்லும் வழியில் திருக்கோவில் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 24 வயதுடைய வெளிநாட்டு பெண் ஒருவரே பாதிக்கப்பட்டுள்ளார். கடந்த செப்டம்பர் 24ஆம் திகதி அவர் இலங்கை வருகை தந்துள்ளார். இதனை அடுத்து கடந்த அக்டோபர் 25ஆம் திகதி அவர் அருகம்பே பிரதேசத்திற்கு தனது சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டுள்ளார். முச்சக்கர வண்டியில் பயணம் மேற்கொண்டிருந்த குறித்த பெண்ணிடம் செல்லும் வழியில் நபரொருவர் மிகவும் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டுள்ளார். இதையடுத்து குறித்த பெண் அந்த இடத்திலிருந்து அவசரமாக புறப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பிலான காணொளியையும் அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட குறித்த பெண் சுற்றுலா பயணி இது தொடர்பில் மின்னஞ்சல் மூலம் காவல்துறையில் முறைப்பாடு அளித்துள்ளார். இது குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் நடைபெறும் 4வது உலகராணி போட்டியில் இலங்கையின் லிஹாசா லின்சே ஒயிட் கலந்து கொள்கிறார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இதில் உலக நாடுகளின் பல அழகிகள் பங்கேற்று வருகின்றனர். இலங்கைக்கு பெருமை சேர்க்க உள்ள லிஹாசா வெற்றி பெற பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கத்தின் தந்தை கடந்த வாரம் காலமானார். கொழும்பில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்திய நிலையில் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து ஜனாதிபதியும் சாணக்கியனும் ஒரு நல்லுறவு கலந்துரையாடலை நடத்தியுள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள பிரச்சினைகளுக்கு அரசியல் தீர்வு காண்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு வருடமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க தவறிவிட்டதாக சாணக்கியன் இதன்போது ஜனாதிபதியிடம் கூறியுள்ளார். இதன் விளைவாக கட்சியின் பெரும்பான்மையான எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வரவு செலவு திட்டத்தை எதிர்க்க முடிவு செய்துள்ளனர். கட்சி ஜனாதிபதியுடன் சந்திப்பு கோரி எழுத்துப்பூர்வமாக கடிதம் எழுதி 6 மாதங்கள் கடந்தும் ஒப்புதல் கடிதம் கூட அனுப்பப்படவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இது தமிழ் எம்பிக்கள் மத்தியில் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது. போருக்கு பிந்தைய மஹிந்த ராஜபக்ச நிர்வாகத்தின் போது கூட தமிழ் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைகள் வழங்கப்பட்டன. அதற்கு பதிலாக அந்த நேரத்தில் தமிழ் கூட்டணி மஹிந்தவின் பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தது என்பதை அவர் ஜனாதிபதிக்கு நினைவூட்டினார். விரைவில் தமிழரசு கட்சியுடன் கலந்துரையாடலை ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி பதிலளித்தார். அதன்படி கடந்த வாரம் சாணக்கியன் ஜனாதிபதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சில மணி நேரங்களுக்கு பிறகு ஜனாதிபதி 19 அல்லது 20ஆம் திகதிகளில் ஒரு கலந்துரையாடலுக்காக நேரம் ஒதுக்கியதாக ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அவருக்கு செய்தியொன்று வந்தது. அரசியல் வட்டாரங்களின்படி இந்த சிறப்பு கூட்டம் அந்த நாட்களில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. யாழில் உள்ள இளைஞர்களின் வெளிநாட்டு புலம்பெயர்வினால் யாழ்ப்பாணம் பாலைவனம் போன்று காட்சியளிக்கும் நிலைக்கு தள்ளப்படும் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் இந்த விடயத்தினை அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறுவது அதிகரித்துள்ள நிலையில் பிறப்பு வீதமும் குறைவடைந்துள்ளதால் அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் பாவனை, வாழ்வெட்டு கலாசாரம் போன்ற குற்றச் செயல்களால் இளைஞர்களும் படித்த சமூகமும் வடக்கை விட்டு வெளியேறும் நிலை உருவாகி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் மாஃபியாக்களின் காரணத்தினால் அங்கிருக்கின்ற மக்கள் தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு பல சவால்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் இவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் மக்களை பாதுகாப்பிற்காக அந்த பிரதேசங்களை துரித அபிவிருத்தியை நோக்கி நகர்த்த வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 29 ஒருங்கிணைப்பு செயலாளர்களை நியமித்து அவர்களுக்கு எரிபொருள் கொடுப்பனவுகள், சம்பளம், ஏனைய வசதிகள் மற்றும் வாகன வசதிகளையும் வழங்க உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளிப்படுத்தியுள்ளார். வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பு மீதான இன்றைய விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எங்கள் ஜனாதிபதி 5 ஆலோசகர்களை மட்டுமே நியமித்துள்ளார்.
அவர்கள் அனைவரும் தன்னார்வத்துடன் பணியாற்றுகிறார்கள். அப்படித்தான் அவர் சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஜனாதிபதியின் செலவுகளில் இருந்து அனைத்து தேவையற்ற செலவுகளும் குறைக்கப்பட்டுள்ளன. 39 பேருக்கு பதிலாக 5 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் தன்னார்வத்துடன் பணியாற்றுகின்றார்கள். அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் அடையாளமாக இதை சொல்ல விரும்புகிறேன். ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருந்த 29 ஒருங்கிணைப்பு செயலாளர்களுக்கும் மில்லியன் கணக்கான ரூபாய் செலவிடப்பட்டது என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்து தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கேள்வி எழுப்பியுள்ளது. அதன்படி கடந்த 13ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற 36வது கார்த்திகை வீரர்கள் தின நிகழ்வின் போது வடிகாலில் ஊர்ந்து வந்த கிரீடம் எங்கள் தலையில் விழவில்லை என ஜனாதிபதி கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். இந்த கருத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. 1972 குடியரசு அரசியல் அமைப்பின் மூலம் ரத்து செய்யப்படும் கிரீடம் அணிந்த ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்துவதை ஜனாதிபதியின் இந்த கருத்து நினைவூட்டுவதாக ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. ஜனாதிபதியின் இந்த கருத்து 36வது கார்த்திகை வீரர்கள் நிகழ்வில் தோழர் அனுரகுமார திசாநாயக்க ஆற்றிய உரை என வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ அறிக்கையில் உள்வாங்கப்படவில்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. பல கட்சி முறையை ஒழிப்பது ஜனாதிபதியின் நோக்கமா எனவும் ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. வடக்கு மற்றும் தெற்கு மக்களின் பொதுவான பிரச்சினைகள் தொடர்பில் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனுடன் கலந்துரையாடியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சற்று முன்னர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் சுமந்திரனை சந்தித்துவிட்டு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மக்களின் பொருளாதார பிரச்சினைகள், இளைஞர்களின் வேலையின்மை தொடர்பான பிரச்சினைகள் வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களின் பொதுவான பிரச்சினைகளாக உள்ளன. நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதே எங்களின் குறிக்கோளாகும். எங்களுடன் இணைந்து செயற்படுவது கட்சி என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சி தீர்மானிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் வாக்களித்தமை தொடர்பிலான ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் கூட்டணி அரசியல் செயற்பாடுகள் இவ்வாறே இருக்கும். அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மலையக மக்களுக்கு சார்பாக வரவு செலவு திட்டம் அமைந்திருப்பதால் அவர்கள் ஆதரவாக வாக்களித்திருப்பார்கள். 2011ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் என தெரிவித்துள்ளார். இதேவேளை நுகேகுட போராட்டம் தொடர்பில் பதிலளிக்கையில் அரசாங்கத்தின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற்றமடைந்த பலரும் 21ஆம் தேதி நுகேகுட போராட்டத்திற்கு வருகை தருவார்கள். அத்துடன் கடந்த வரவு செலவு திட்டத்தின் 20% வாக்குறுதிகள் மாத்திரமே நிறைவேற்றப்பட்டிருந்தன. 159 உறுப்பினர்களையும் பிரதேச சபைகளையும் வைத்துக் கொண்டு 20% வாக்குறுதிகள் மாத்திரமே நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றால் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என கூறியுள்ளார். வவுனியா தோணிக்கல் பகுதியில் உள்ள ஆலடி பிள்ளையார் கோவிலில் பிள்ளையார் சிலையின் 2 கண்கள் திறந்ததாக வெளியாகியுள்ள தகவல் பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்தில் உள்ள பிள்ளையார் சிலையின் கண்களானது மூடிய நிலையிலேயே காணப்பட்ட நிலையில் இன்று மாலை குறித்த சிலையின் கண்கள் திடீரென திறந்துள்ளது. மேலும் மனித கண்களை ஒத்த கண்கள் குறித்த சிலையில் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் சுற்றியுள்ளவர்கள் அறிந்த நிலையில் குறித்த அதிசயத்தை காண பொதுமக்கள் அதிகளவில் கோவிலை சூழ்ந்து பிள்ளையாரை பார்க்க வந்தமை குறிப்பிடத்தக்கது. மூதூர் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் நேற்றைய தினம் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர். மூதூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது மூதூர் ஆலிம் நகர் பகுதியில் உள்ள வீடொன்றை சுற்றி வளைத்த போது 27 வயதுடைய நபர் ஒருவர் விற்பனைக்காக வைத்திருந்த 3 கிராம் 300 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள், கையடக்க தொலைபேசி, சிறிய தராசு ஒன்றும் கைப்பற்றப்பட்டதுடன் குறித்த சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மூதூர் நகரில் வைத்து ஐஸ் விற்பனை செய்ய தயாராக இருந்த தோப்பூர் அல்லி நகரைச் சேர்ந்த 25 சந்தேக நபரிடமிருந்து 2 கிராம் 350 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் மூதூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இவர்களை மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவின் பொறுப்பதிகாரிக்கும் போலீஸ் சார்ஜனின் மகளுக்கும் இடையே ஏற்பட்டதாக கூறப்படும் உறவு தொடர்பில் வன்முறை ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் துறைமுக போலீசார் வெட்டுக்காயங்களுடன் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பழைய திருகோணமலை போலீஸ் வளாகத்திற்குள் மோதல் இடம்பெற்றதாகவும் 2 அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ குடியிருப்புகளும் ஒரே கட்டிடத்தில் தனித்தனியாக அமைந்துள்ளதாக
இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி போலீஸ் சார்ஜனின் மகளுடன் நட்பாக இருந்ததாகவும் இதனால் கோபமடைந்த சார்ஜன் வாக்குவாதத்தின் போது இருவரையும் விசாரித்ததாகவும் இதனால் மோதல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.